ஃபுல்லாகவே ஜிம்முக்கு யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. வந்தீங்கன்னா ஒரு பிளேட்டு 2 பிளேட் ஏன்னா பேரம் பேசி கம்மியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வீட்லேயே நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியனு, அதுக்கப்புறம் சுற்றி இந்த மாதிரி எதனா வேணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். பேரம் பேசி வாங்கினா நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். நீங்கள் எலக்ட்ரிஷியனு இல்லை ப்ளம்பர் இந்த மாதிரி ஒர்க்லலாம் நீங்கள் இந்த ஐட்டம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் கம்மியாகவே இருக்கும். வந்து கொஞ்சம் பேரம் பேசி கம்மியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே அவங்க இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கும் வாங்குறாங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஃபுல்லாக இங்கே நிறைய லேப்டாப் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 1000, 1500, 2000 இருக்கும் லேப்டாப்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இல்லை நிறைய லேப்டாப் வச்சுருக்காங்க. கீழே வச்சுருக்காரு தாத்தா. சரி நான் தான் எதுவும் பார்க்கலான்னு பார்த்தோம். லேப்டாப் ஓப்பனே பண்ண முடியல. இன்னொரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சு குட்டியாக. சரி இதை வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்க. ரோடும் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தான் தெரியல. அதெல்லாம் அப்பெல்லாம் பார்க்கணும். உட்காந்து ஆக்சர் லேப்டாப்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்க. டிஸ்பிளே போயிருக்கு. ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா கரண்ட்லாம் இருக்குது. எதுவுமே இருக்குது. நம்மளாம் போட்டு பார்த்தா தான் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு தனியாக உட்காந்து பிரித்து பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி, நிறைய டிவி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. அப்புறம் ஃபோன் எல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. இதில் எதுவுமே பேட்டரி இல்லை பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்மளாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளில ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 400 300 சொல்லுவாங்க. ஆனால் பேட்டரி அது எதுவும் தனித்தனியாக வாங்குறதுக்கு நம்ம புது ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். இருக்குது ஐபேடு, லேப்டாப்பு எல்லாமே இருக்குது. எவ்வளோ அந்த லேப்டாப்பு? 3500 எல்லாமே வா அது மட்டுமா? ஓகே ஓகே சரிண்ணா சரிண்ணா. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு எல்லாமே இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து கம்மியாகவே இருக்கும். வெளியில் வாங்குறதோட எப்படி பாதி ரேட்டில் தான் இருக்கும் மோட்ரு எல்லாமே. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அழகாக தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் ட்ரில்லர் மிஷினு அது இதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிடி பிளேயரு, எஃப்எம் ரேடியோ, ஹோம் ஸ்பீக்கரு, மோட்ரு, கிரைண்டரு இதெல்லாம் தான் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாமா செட்டு, அப்புறம் எல்இடி லைட்டு, ஓல்டு டிவி எல்லாமே இருக்குது. அப்புறம் எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஹோம் தேட்டர் எல்லாமே நல்லாவே இருக்குது. கீபோர்டு பாருங்கள். கீபோர்டு வந்து அசால்ட்டாக வாங்கிக்கலாங்க. கீபோர்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. நான் அசால்ட்டாக வாங்கிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 400-500 சொல்லுவாங்க. ஆனால் சூப்பராக ஒர்த்தாக இருக்கும் கீபோர்டு. ஃபேன்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஹோம் ஸ்பீக்கர் இங்கே பாருங்கள் சீனாக இருக்குது. வாங்கி போட்டு போயினே இருக்கலாம். ஒர்க் ஆகும் மட்டும் செக் பண்ணால் தான் இங்கே கஷ்டமே. அடுத்த கடையிலையுமே ஃபுல்லாகவே மோட்ரு, அரோமனை, அப்புறம் வெயிட் மிஷினு, ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. நீங்களாம் வந்தீங்கன்னா அழகாக தூக்கி போட்டு போயிடலாம். அப்புறம் டைப் ரைட்டிங் மிஷின்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. போல்டு, நெட்டு, அப்புறம் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுற மேலே யூஸ் பண்ணுறது அது இது இருக்குது. அப்புறம் எல்லாமே இங்கே இருக்குது. நிறையா இருக்குது. இதெல்லாம் என்ன பேருனே தெரில. சைக்கிள்லாம் இங்கே இருக்குங்க. சைக்கிள்லாம் இங்கே சூப்பராக இருக்குது. வெளியில் வாங்குறதோட எப்படி பார்த்தாலும் ஒரு 2000-3000 கம்மியாக தான் இருக்கும். இங்கே என்ன ஒன்று நீங்கள் தான் இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை குட்டியான இருக்கும். டெலிவரி அவங்க போட்டுருவா. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டப்பா எல்லாமே இங்கே தான் இருக்குது. பக்கெட்டி, ஜாரு எல்லாமே இங்கே இருக்குது. பாய், சோஃபா எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் இருக்குது. இங்கே பாருங்கள். சாமி மடம், அப்புறம் லேப்டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது சோஃபா எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வரும் சாமி மாடலாம்? 5800, 5500, 4500. ஓகே ஓகே. கட்டெல்லாம்? கட்டில் 10 ரூபாயில் இருக்குது, 6500 இருக்குது, 4500 இருக்குது. பானால், கடாய் எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே கத்தி, ஸ்பேனரு, போல்டு, நெட்டு, பூட்டு எல்லாமே இங்கே வந்து இருக்குது. எல்லாமே புதுசாகவே இருக்குது. வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வெளியில் விட கம்மியாக தான் இருக்கும். எப்படியோ இந்த ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாகவே தான் இருக்குது. பார்த்தீங்களா மற்ற கடாய்கள்லாம் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். வெளியில் விடனா ஒன்றும் வாரண்டிலாம் இருக்காது. அவ்வளோ சைக்கிளு, சோஃபா, கட்டல் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா பீரோ எல்லாமே இருக்குது. எப்படியும் வெளியில் இருக்க ரேட்டோட இங்கே எப்படியும் வந்துட்டு ஒரு 1000-2000 கம்மியாக தான் இருக்கும். வந்து பேரம் பேசினா கொஞ்சம் சீப்பாக வாங்கிட்டு போகலாம். நம்ம பேசுகிறதுலாம் இருக்குது எல்லாமே. பாருங்க அப்படியே ஷோரூமில் இருக்கிற மாதிரி எவ்வளோ சோஃபா அடிக்க வச்சுருக்காங்க. சந்தை ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்ரைடே ஆனாலே இங்கே அப்படி தான் சோஃபா எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். சேர்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு இல்லை வீட்டுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே இருக்கும். இந்த குவிச்சு போட்டுருக்காங்க. எல்லாம் ஃபைபரு அது இதுன்னு தான் இருக்குது. எல்லாமே குவிச்சு போட்டுருக்காங்க. மவுஸ்லாம் கூட உள்ள நிறையா இருக்கும். உட்காந்து தேடி பார்க்கலாம். நம்ம தான் உட்காந்துட்டு சோனி இருக்குது. ஏன்னா பிஎஸ்என் இது என்னதுன்னு தெரில. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிஎஸ் மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. தெரில இது என்னென்னு.
ரிமோட்டு, டார்ச் லைட்டு, அப்புறம் ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறம் ஹோம் தேட்டரு எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக ஃபோனு, ஒரு சுவிட்ச் போர்டு, அயன் பாக்ஸு, வெயிட் போடுற மிஷினு, டிவிடி பிளேயரு, மவுஸு, கீபோர்டு, ஃபுல்லாக போல்டு, நெட்டு, வாட்சு, ரிமோட்டு, கால்குலேட்டரு, கேம்பஸு, ஃபோனு. அடுத்த கடையில் அதே மாதிரி தான் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டமு, அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு டிவி கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். டேபுங்க, ஐபேடு ஃபுல்லாகவே அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபோனு, சாம்சங் ஃபோன் எல்லாமே இருக்குது. ஆனால் வெயிட்டே கம்மியாக இருக்குது. உள்ள பேட்டரி இருக்குமானே தெரியல, செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ இந்த காரில் யூஸ் பண்ணுற அந்த ரிமோட்டு, ஸ்பீக்கர் ரிமோட்டு, அப்புறம் பழைய கேமரா, ரேடியோ, எஃப்எம் ரேடியோ, அப்புறம் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது. ரிமோட்டு, இதுவும் வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே குட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் ஆகுமானோ தெரியாது. நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணி போகணும். இது வந்தாலும் பவருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் லேண்ட்லைன் எல்லாமே இருக்குது. எல்லா லைட்டும் அங்கங்கே உடஞ்சிருக்கு. ஆனால் சும்மா மேக்கப் மாதிரி பண்ணி கவர் பண்ணி எடுத்துன்னு வந்துருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒயருங்க. ஃபுல்லாக அந்த ஆட்ரு ஏரு அது இதுன்னு எல்லா ஒயரும் இதில் போய் கலைச்சி போட்டுருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு வேணுன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பேனரு, போல்டு, நெட்டு இது எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரு, ஹோம் தேட்டரு, ரிமோட்டு, அப்புறம் ஃபைபரு எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ஒர்க் ஆகுமா தெரிஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வண்டிக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸ்பேனரு, மெக்கானிக்கு, அது இது ட்ரைவு, இது ட்ரிம்மரு எல்லாமே இங்கே இருக்குது. கீபோர்டு, அப்புறம் ஹெல்மெட்டு, அப்புறம் எக்ஸாக்ட் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ஸ்டவ்வு, அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெபிலைசரு, ஃபுல்லாக மிஷினும் இருக்குது. அப்புறம் கேஸு எல்லாமே இருக்குது. ஓடுமா தான் தெரில. டிவிலாம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கேட்டதுக்கு வந்துட்டு 3000 ரூபா சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபோனுக்கு வந்து டெம்பரு இல்லை கேஸு எது வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி கடையிலலாம் வந்து வாங்கினீங்கன்னா வெளியில் வர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10-20 வந்து கம்மியாக இருக்கும். இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே வந்து கேஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. சார்ஜர், அடாப்டர் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் 100 ரூபா தான். எல்லாமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 100 ரூபாய்க்கு வேணால் ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்துட்டு யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும், இல்லை வீட்டில் ஷோ கேஸ்க்கு வைக்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாரும் கிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இதெல்லாம் வாங்கிட்டே போகலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு இதெல்லாம் ஒர்த்து. வெளிலலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300-400 ரூபா வச்சு சொல்லுவானுங்க. இங்கே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே தான் இருக்குது ப்ரைஸஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக பிளேட்டு தான், அழகழகாக இருக்குது பிளேட்டெல்லாம். என்னன்னா வந்து பாருங்கள், உடப்பம், அப்புறம் சாமான், டம்ளரு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. பார்த்தோன்னே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைக்கிள்லாம் பயங்கரமாச்சு. அந்த சைக்கிள் எவ்வளோ? 1000 ரூபாவா? செம்மையாக இருக்குது. வீட்டில் ஷோ கேஸ்க்குலாம் வைக்கலாம். அழகாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பானால் கடை, இட்லி குண்டா, ஆப்பா சட்டி, அப்புறம் கத்தி, அருவாமனை எல்லாமே இங்கே வந்துருக்கு. மத்து எல்லாமே இங்கே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஃபைடல் வாங்கினா இல்லை கருவாடும் இங்கே வந்து நிறையா இருக்கும். நிறையா வெரைட்டி ஆஃப் கருவாடெலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சும்மா குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400-500 ரூபா வரும். 9000 இந்த பீரோலாம் 9000. டபுள் லாக்கர்லாம் இருக்கான். ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இங்கே கொடுத்தா கொட்டி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கணும். இதில் வந்து எல்லாமேலாம் ஒர்க் ஆக மாட்டேலாம் தெரியாது. நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. சும்மா நம்மளாம் மேலோட்டமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உள்ளே கூட லைட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வந்து செக் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க.